சண்டே ஸ்பெஷலா இந்த வீக் மட்டன் தான் வாங்கியிருந்தோம். பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரேர் தான் மட்டன் வாங்குறதே. ஏன்னா மேக்சிமம் கொழுப்பு தான் மிக்ஸ்ட் ஆகி குடுக்குறாங்க. கிரேவி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கொழுப்பு அப்படியே மேல மிதக்கும். அதனாலேயே மேக்சிமம் வாங்குறது இல்ல. பட் இந்த டைம் பையன் கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். கிளீன் பண்ணி கொழுப்பெல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் இருந்த பார்ட்டை மட்டும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மட்டன் சுக்கா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 15ல இருந்து 20 போல சின்ன வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து விசில் போட்டு விட்டுருங்க. நான் ஒரு 3 விசில் வச்சிருந்தேன். அதுக்குள்ளேயே மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு மட்டன் வேகலைன்னா கூட ஒரு விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த தண்ணி நல்லாவே சுண்டி வத்தி வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிருக்கும். இந்த ரெசிபி கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அத்தை கிட்ட இருந்து கத்துக்கிட்டதான். அவங்க பண்றது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஊருக்கு போறப்போ இன்னொரு vlogல அதை நான் ஷேர் பண்றேன்.